ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு 12 வருடம் தொடர்ந்து ஓடியிருப்போம் கல்வி கல்வி அப்படின்னு. அதோட கூடுதலாக ஒரு 30-40 நாட்கள் வந்து எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி மிக கடினமாக உழைச்சிருப்பீங்க. அந்த ஒரு 12 வருட ப்ளஸ் 30-45 நாட்கள் உழைப்பை முழுமையாக அறுவடை செய்து சிந்தாமல் சிதறாமல் வீட்டுக்கு வெற்றிகரமாக கொண்டு சேர்க்கக்கூடிய கடைசி 2 நாட்களாக இது இருக்குது. நான் டாக்டர் தட்சிணாமூர்த்தி, உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவிலேருந்து. இது வந்து மே 1 மாலைன்னு சொல்லலாம். ஒரு 8 மணி இன்னும் வந்து பார்க்குறீங்க. இன்னும் இரவு ஆகலை. மாலை 8 மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கடைசி 2 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாட்கள் தான். அது நிச்சயமாக வேறுபாடு கிடையாது. ஆனால் மிக மிக முக்கியமான விஷயமாக நான் சொல்ல விரும்புகிறது, ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம். எப்படி ஒரு வடிவேலு காமெடியை எப்படி நம்ம ரொம்ப ரசித்து பார்க்குறோமோ, அதே போல் நம்மளுக்கு பிடிச்ச நடிகரோட படத்தை எப்படி ரசித்து பார்க்குறோமோ, அதே போல் பிடிச்ச பேட்டிங்கை எப்படி வந்து ரசித்து பார்க்குறோமோ, அதுபோல் ரொம்ப ஜாலியாக ஆனால் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட இந்த கடைசி 2 நாட்களை பயன்படுத்திக்கங்க. 2-3 விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஒன்று வந்து 3 நேரம் சாப்பிடணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. டயத்துக்கு சாப்பிடுங்க. 2வது விஷயம், குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரமாச்சும் தூங்கிடுங்க. 3வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, பேரிச்சம்பழம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எடுத்துங்க. கொஞ்சம் எனர்ஜியை குடிக்கும், வேகமாக படிக்கிறதுக்கான ஒரு ஆற்றலை கொடுக்கும். அதே போல் கடைசி ஒரு 2 நாட்களில் ஷார்ட் டைம் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். பயாலஜியை ஃபுல்லாக முடிஞ்சால் ரிவிஷன் பண்ணிவிடுங்க, வேகமாக பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நம்ம டீச்சர்ஸும் சில கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் எடுத்துக்கோங்க. இந்த ஷார்ட் டைம் மெமரி அப்படிங்கிறது ஜஸ்ட்டு அப்போ பார்த்துட்டு போனோம் அப்படின்னா, டக்குன்னு வந்து எக்ஸாமில் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டோம் அப்படின்னா உடனே ஞாபகம் வரும், டக்குன்னு நம்ம எழுதிட முடியும். ஸோ அது கூட முடிஞ்ச அளவு வேகமாக பார்த்துட்டு போங்க. ரொம்ப பதற்றப்படாமல், ரொம்ப நிதானமாக, ஆனால் வேகமாக படிக்கணும். ஸோ சனிக்கிழமை இரவு ஒரு 10 மணியோட 10 ஆர் மேக்ஸிமம் 11 மணியோட தூங்கிடுங்க. நிச்சயமாக நீங்கள் எந்த அளவு உழைச்சிருக்கீங்களோ அந்த அளவு உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். நம்மளுடைய கனவு நிச்சயமாக நிறைவேறும். முக்கியமாக வந்து எந்தவித பதற்றமும் படாமல் நிதானமாக தேர்வை எழுதி கொடுங்க, நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்க. ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல லட்சம் மாணவர்களில் இப்படிப்பட்ட கனவு கண்டது நீங்கள் தான், அதற்காக உழைத்தது நீங்கள் தான். அதற்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எக்காரணம் கொண்டும் சில பேருக்கு தோணலாம், நம்மளால் முடியுமா, நல்லா மார்க் எடுத்துட முடியுமா, இல்லை மார்க் குறைஞ்சி போச்சுன்னா ஏதாச்சும் சொல்லுவாங்களா, இப்படி இவன் சொன்னானே இவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்கானே அப்படிங்கிற ஒரு அச்சப்பட்டு பயப்பட்டு யாரும் எக்ஸாம் எழுதாமல் இருக்கவே கூடாது. தைரியமாக போய் எழுதுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிட்டும். எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக நம்ம சந்திக்கலாம். அதோடைய வெற்றி அப்படிங்கிறது அப்பாற்பட்டது. அது நம்ம இப்போ அதை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையே கிடையாது. நமக்கு நான் முன்னாடியே சொன்னது மாதிரி சனிக்கிழமை இரவு 9 அல்லது 11 மணி வரைக்கும் நம்மளுடைய இலக்கை நோக்கி, நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி ஒரு துளி கூட உற்சாகம் குறையாமல் வேகமாக முன்னேறுவோம். அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.